இவர் வந்து குடிக்கிற பழக்கம் இவருக்கு இருக்குது. அது நான் ஏன்னா வேற வழி இல்லை, ஒன்றை மறைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்னால் மறைக்க முடியாது. குடிக்கிற பழக்கம் இருக்குது. அந்த குடிக்கிற பழக்கம் எனக்கு தெரியாம அவர் பண்ணுவாரு. அப்படி பண்றதன் மூலமா நிறைய விஷயம் என்கிட்ட மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிக்கிறதுக்காக நான் போய் கோயில்லையே தங்குறேன். அப்போ அங்க இருக்கிற பையன் இவர்கிட்ட வர கிளைண்ட் வந்து அவங்க அபியூஸ் பண்ணியிருக்காங்க. விஷயமே அதான், அவங்க அபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இது எங்க வெளியே தெரிஞ்சிட போதுன்னு என்கிட்ட வந்து இவர் தான் வந்து இதெல்லாம் பண்ணாருன்னு அவர் கூட கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு மறுநாள் காலையில என்ன கூட்டிட்டு போய் உங்க ஹஸ்பண்ட் இங்கதான் இருக்காங்க இந்த வீட்டுல, இது வந்து ஒரு பிராத்தல் பண்றவங்க அவங்க வீடு இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுமை. எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க எப்படி இருக்கும், நான் எவ்வளவு உன்னை நம்பி இருப்பேன், உன்னை நம்பி தானே கோயில்ல விட்டேன், நீ சாமியாருன்னு சொன்னதுனால தானே நீ உங்க பக்கம் எந்த பொண்ணுங்களும் வரமாட்டாங்க, நானும் உன்னை வந்து எதுவுமே நோட் பண்ணல, ஒரு ஃபோன் கால் பண்ண மாட்டேன், சரி நீ பூஜையில இருப்பேன்னு சொல்லி நான் விட்டுருவேன். நீ எப்படி இந்த மாதிரி போய் ஒரு வீட்டுல போயிருப்பேன்னு எனக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியா இருக்கு. நடந்தப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்கணும், எதுவுமே பேச முடியல. அந்த வீடியோலயே இருக்கும். நான் வீடியோ எடுப்பேன் அவங்கள. அப்ப வந்து நீ என்னத்துக்கு வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லி இவரு தட்டி விடுவாரு போனை. அங்க கட் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் இவரை கூட்டு போய் நான் வந்து 4 அடி அடிச்சேன், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நான் அடிச்சேன். ஆனா இவங்க சொன்ன மாதிரி கட்டையை வச்சு அடிச்சு அதெல்லாம் வந்து இவங்க ஓவர் பில்டப். இவங்க அம்மாவும் இவரோ சொன்னது கட்டையை வச்சுலாம் அடிக்கல, ஒரு 4 அடி அடிச்சோம். அது எப்படி ப்ரோ ஏத்துக்க முடியும்? இவரை நம்பி நான் 3 குழந்தைய பெத்து இருக்கிறேன், எப்படி ஒத்துக்க முடியும்? யார் வீட்டுலன்னா அந்த மாதிரி விடுவாங்களா? அப்ப நான் வந்து எனக்கு கோவம் இருக்கும்ல. அப்ப இவங்க பூஜையே வந்து இதுதான், அப்ப இவங்க போலி தான். என்ன இவ்வளவு நாள் ஏமாத்திருக்காங்க போல, சாமியார் சொல்லிட்டு. ஏன்னா இவங்க குடிக்கிறதுக்கு இவங்க பொண்ணுங்கிட்ட போறதுக்காக என்னை ஏமாத்திருக்காங்க போல அப்படின்னு எனக்குள்ள ஒரு கற்பனை. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், அந்த குடியை மறைக்கிறதுக்காக இவ்வளோத்தையும் வந்து இவர் ஃபேஸ் பண்ண வேண்டியதாச்சு. அதுதான் சொன்னேன், எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு, என்கிட்ட கேளு, நான் பர்மிஷன் தரேன். என்கிட்ட மறைக்கிறேன்னு நம்மளுக்குள்ள பிரச்சனை வேணாம். இன்னொருத்தவங்க கிட்ட நீ அதை ஷேர் பண்ணி அவன் என்கிட்ட தப்பா சொல்லி அது இப்போ போச்சு இல்லை. நிறைய பேர் ஃபேமிலி இப்படிதான் ஆகுது. இல்லை, இவர்கிட்ட அந்த கேள்வி வந்துக்கிறேன். இப்பயும் அந்த வீடியோ வந்து இருக்கு, அந்த ஷார்ட்ஸாவோ சம்திங் யூடியூப்லயோ. நான் வந்து பிரகா வந்து திடீர்னு வந்து மிரட்டினா, ஒரு நாளைக்கு 25,000 வாங்குவா அப்படின்னு மிரட்டினா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த வீடியோ இப்பயும் இருக்கு. அப்போல்லாம் சொல்லும்போது உண்மையை வந்து ஏன் இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ட்ராமா பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அந்த மாதிரி நான் கன்வே பண்ணது. அது எப்படி கன்வே பண்ணியிருப்பேன்னா, உங்கள்கிட்ட படுக்கிறதுக்கு வந்து 25,000 கொடுத்தா நான் வெளியே எந்தனாலும் போயிடுவேன். இது வந்து என்னை கோயிலேருந்து கூட்டு போகும்போது புடிச்ச முன்னாடி சண்டையில் அவங்கள ட்ரிகர் பண்ணுறதுக்காக வார்த்தைகள் அள்ளி விடுவாங்க. நான் அதை எப்படி பேசினேன்னா, நீயாவது காசு கொடுத்து தான் இன்னொருத்திக்கிட்ட போகணும். நான் நினச்சேன்னா காசு வாங்கிட்டே என்னால் போக தெரியும். உன்னை மாதிரி ஃப்ரீயாக உன்னை மாதிரி வந்து காசு கொடுத்து எனக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. காசு வாங்கிட்டு போவேன். நான் வாங்கட்டா ஒரு நாளைக்கு 25,000 30,000 1 லட்சம் வாங்கட்டா அப்படின்னு சும்மா அந்த சண்டையில நமக்கு ஒரு டென்ஷன் வரும்ல. நீ எப்படி அப்படி பண்ண?